ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அயூப் ஃப்ரம் ஒயிட் ஹார்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம மூவி செஷனில் என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுஷா நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளியான கேப்டன் மில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேப்டன் மில்லர் தனுஷ் சார் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு. கண்டிப்பாக இது கேப்டன் மில்லர் கிடையாதுங்க, கேப்டன் கில்லர். நம்ம எல்லாருமே ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். இதெல்லாம் 1947க்கு முன்னாடி நடந்த ஒரு கதைக்காலம் அப்படின்னு நடந்திருக்கும். மக்களை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, துன்புறுத்தியிருப்பாங்க, பெண்களை வந்துட்டு கற்பழிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. வேறு என்ன இருந்திருக்கும் இதில் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து உள்ளே வச்சிருக்காரு நம்ம டைரக்டர். அங்கே தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினே நம்ம சொல்லலாம். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். சுயமரியாதையோட வாழ்கிறது தான் எனக்கு பெருசு, சுதந்திரம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சுயமரியாதை தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நான் பட்டாளத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கே கிளம்பி போன இடத்துல என்ன நடக்குது, எந்த மாதிரி காட்சிகள் அங்கே பயன்படுத்துகிறாங்க, அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது, அதில் இருந்து எப்படி தனுஷார் டெவிலாக மாறினார் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட களம். கெட்டவனை கொண்டு இருக்க நல்லவனை தானே இருப்பேன். தனுஷாரை ஒரு படி மேலே தூக்கி சாப்பிட்டது நம்ம தலைவர் ஜிவி பிரகாஷ் சார் தான். ஆறாறு அப்பா அடித்து நொறுக்கியிருக்காங்க, அதான் உண்மை. நம்ம எல்லா படத்துலையும் மியூசிக் கேட்போம், இங்கே அப்படி கிடையாது. கன் ஷூட் ஆகிட்டே இருக்கும், அந்த ஷூட்டுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆர்ஆர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையும் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு ஜிவி சார். நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். சிவராஜ் சார் பற்றி சொல்லி ஆகணும். எப்பா ஒரு ஷார்ட்லாம் அப்படி வச்சுருப்பாங்க, அது நான் சொல்லக்கூடாது, சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஷார்ட் அப்படி வச்சுருப்பாங்க, குதிரையில் சிங்கம் இறங்குற மாதிரி இருக்கும் அவர் இறங்குறப்ப, அந்த சீன் அப்படி இருக்கும். அது எந்த இடத்துல வருது, எப்போ வருதுன்னு சொல்லி நான் உங்கள் மூட ஸ்பாயில் பண்ண விரும்பலை. தனுஷார் அசுரனாக இருந்து அரக்கனாக மாறினதை நம்ம கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் மனுஷன் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸு, அது உண்மையாக நம்மளே அதை பார்த்து அழுதுருப்பான வச்சுங்க. அது பண்ணிவிட்டு ஒரு சீன் ஒன்று பண்ணுவார் பாருங்க, ஒரு பிரிட்டிஷ்காரனை தூக்கி அப்படி உள்ள எரியாரு பாருங்க. நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதெல்லாம் கூஸ் பம்ப்பு. அந்த சீன்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கே என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு கண்டிப்பாக தோணும். வெற்றிமாறன் சார் எப்படி நம்ம தனுஷாரை ஒரு மிகச்சிறந்த ஒரு பெர்ஃபார்மராக கொண்டு வந்தாரோ, ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகனாக வந்து வெளிப்படுத்தினாரோ, அதே மாதிரி அருண் மாதேஸ்வரன் டைரக்டர் சார் கண்டிப்பாக தனுஷாரை பயன்படுத்தியிருக்காரு. தனுஷாரும் பிச்சை எடுத்திருக்காரு. மனுஷன் ஆரம்ப கட்ட காலத்தில் நமக்கு தெரியும் அவரோட தனுஷாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஒரு நடிக்க தெரியாது, ஒரு நடக்க தெரியாது, பார்க்க தெரியாது, அப்படிலாம் சொன்ன ஒருத்தர் இன்றைக்கி அசூரனாக நடித்ததை தாண்டி ஒரு அரக்கனாக நடிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம தமிழுக்கு, நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா சினிமாவுக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு சார் இன்றைக்கி வளர்ந்துருக்கிற அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நடிகை நம்ம கிடைச்சதுக்கு நம்ம தான் பெருமைப்படணும். இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் படமே கொடுத்துருக்காரு, ராக்கி சாணிக்க ஆயுதம். அதாவது மனித உணர்வை தூண்டக்கூடிய ஒரு படம் சாணிக்க ஆயுதம்னு நம்ம சொல்லலாம். பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை காட்டி ஒரு எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். அதோடைய பாதிப்பு, அதோடைய தாக்கம் இதில் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்துட்டு பேசியிருப்பாங்க, ஆண்களோட நம்ம இது பண்ண முடியாது, அப்படி வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களை நம்மளை அவங்களுக்கு ஈக்குவலாக சரி சமமாக வரணும் அப்படின்னா நம்ம அதிகாரத்தில் உட்காரணும் அப்படின்னு. அதுலேருந்து அந்த ஜஸ்ட் அந்த 2 டைலாக்லேயே இருந்து தெரியுது அவர் எவ்வளோ ஒரு சிந்தனையாளர், எந்த மாதிரி ஒரு அவரோட தாட் ப்ராசஸ் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தனுஷார் இருக்கும், அப்புறம் அந்த கண்ணையா டீமில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். அப்போ தனுஷார் வந்து அந்த ஒரு பாதிப்பில் சொல்லுவார், நான் இந்த மாதிரி எங்கேயோ போயிடுறேன், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட வேண்டியானா, உன் கூட இருக்க கிளறுகள்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஏன் ஆம்பளைனால தான் முடியுமா, என்னால் முடியாதா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தனுஷாவோட டைலாக் சொல்லுவார், இல்லை இப்போ நீ பார்த்தியா, நான் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், நீ வந்து கன்னை லோட் பண்ணிகிட்டு இருக்க, நான் அப்படி நினைக்கல, நான் சரிசமாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாயிண்ட் ஆஃபை அவ்வளோ சூப்பராக அந்த இடத்துல திணிச்சிருப்பார். கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் சாரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவுக்கே வந்து தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை வந்து எப்போயே நிரூபிச்சிட்டார், 1000ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு படத்துலேயே நிரூபிச்சிட்டார். இந்த படம் வந்துட்டு, இந்த படத்தில் ஆர்ஆர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூசிக்காவோ இல்லை ஒரு அப்படிலாம் போகாது. ஒரு
அந்த கதையை அதை பயணிச்சுக்கிட்டே போகிறப்ப வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அது நீங்கள் அதை ஃபீல் பண்ணும்போது தான் அவ்வளோ ஒரு, ஏன்னா ஃபுல்லாக கன்ஸு ஃபயரு ஷூட்டிங்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி எரிச்சலாக இருக்குது. அது கேட்க ரசிக்கும் தன்மையாகவும் அது அவ்வளோ நேச்சராக எப்படி எடுத்தாருன்னு தெரில. அந்த இப்போ இருக்கிற அந்த கன் ஷூட்லாம் வந்துட்டு அது நம்ம எடுத்துடலாம். பட் அந்த டயத்தில் இருக்கிற அந்த கன்னோட சவுண்டு அதெல்லாம் எப்படி எடுத்தார், எப்படி பண்ணாருங்கிறதே வந்து மிக ஆச்சரியமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த படத்தில் மிக சரியான ஒரு கதாநாயகன் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் சார் தான். அது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யார் அப்படின்னா, இங்கிலீஷில் லைஃப் ஆஃப் பை, வெந்து தணிந்த காடு, ஏன் அடுத்து நம்ம தளபதியை வச்சு பண்ணிட்டு இருக்கிற த கோட், அவர் தாங்க சித்தார்த்தா. ஒவ்வொரு ஷாட்டும் அப்படி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அதாவது டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரோ, ஒரு இமேஜின் அவருக்கு என்ன தேவைப்படுதோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவர் அதாவது கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு சீனு சொல்கிறப்ப அவர் வந்து அந்த டைரக்டரோட அந்த இதயத்திலேருந்து அதை அப்படியே கவர் பண்ணி அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்குறப்ப பா அப்படின்னு தான் இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சார், சூப்பர். எடிட்டர் நகுரான் ராமச்சந்திரன், அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஒரு டைரக்டர் அவரோட விஷன் எப்படி இருக்கோ, ஒரு ஒளிப்பதிவாளர் அவருடைய படைப்பு எப்படி இருக்கோ, ஒரு நடிகன் அவருடைய நடிப்பு திறனை எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்காங்களோ, இந்த 3 பேர் தாட்டையும் ஒரே ஆளாக தட்டி தூக்கிட்டாருன்னே சொல்லலாம் நம்ம எடிட்டர். காஸ்டியூம் டிசைனர் காவ்யா ஸ்ரீராம். இந்த படத்துக்கு எந்த இடத்துல ஒரு 1947க்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் உடைய அணிஞ்சிருப்பாங்க, எப்படிலாம் பயன்படுத்தியிருப்பாங்களோ அதை கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா சிறப்பாக தரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பொங்கலுக்கு மக்கள் கொண்டாடும்படியும் சினிமா ரசிகர்களும் சரி, தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, நல்லா செம்மையாக ஒரு பொங்கல் அன்னைக்கு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற லெவல் படம். எல்லாமே மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள்.